தொழிலாளர் நலன் பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சில விவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவசரமா அவங்கள ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தள்ளிட்டு போறாங்க. அப்பவுமே கூட அவங்க கிட்ட எந்த ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி எந்த இதுவும் இல்ல. அசையாம இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்கிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்ப அவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவங்கள அது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றதான். நாங்க அங்கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட கூட கேட்டப்போ இவங்க பாசிபிளா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவங்க ஒரு சிலர் பாசிபிள், ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்ல முடியாது. தாவேகா எம்எல்ஏ, அது இல்லாம மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, வரதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறத விட்டுட்டு வந்த பிறகு இப்ப இத்தனை உயிர்கள் கிட்டத்தட்ட 65 உயிர்கள் கவலைக்கிடமா இருக்கு. அதுக்கான உத்தரவாதம் நமக்கு கிடையாது. இப்போ அந்த இடத்துல போய் நிக்கும் போது கூட அவங்கள வெளியில கொண்டு வரப்ப அதை நம்மளால பார்க்கவே முடியல. மூக்கு, லிப்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரத்தமா வழியிற மாதிரி பொங்கிட்டு அப்படி எப்படி சொல்றது, நெருப்புல பட்டா ஒரு மாதிரி ஆயிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இதோட தான் நம்ம பாக்குறோம். பார்க்கவே சகிக்க முடியாத அளவுல அங்கிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. விதிமுறைகள் சரியா கடைபிடிக்கப்பட்டிருக்கா? நீங்க சொல்லும் போது ஆல்ரெடி அங்க பிரச்சனை இருக்குன்றத சொல்றீங்க. விதிமுறைகள் அந்த கம்பெனிகள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா? தொழிலாளர் நல சட்டங்கள்ல அங்க உண்மையிலேயே அமல்ல இருக்கா? அதெல்லாம் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு? அங்க தொழிலாளர் நல சட்டங்கள் எதுவுமே நடைமுறையில இல்ல. ஏன்னா 17 வயசுக்குள்ள இருக்கிற சிறார்களை வேலையில அமர்த்த கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா 17 வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் அங்க வேலை செய்யறாங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பெண்ணிய செயல்பாட்டாளர் ஜனநாயக மாதர் சங்கத்தின் திருவள்ளூர் பொறுப்பாளர் திரு பத்மா அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். குறிப்பா இந்த அல்மோனியா வாயு கசிவுங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாத மாதிரி இருக்கு. உங்க பேட்டியும் நாங்க ஊடகங்கள்ல பார்த்தோம். உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கிறது, இப்ப நிலவரம் என்ன சொல்றாங்க? இது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஊத்துக்கோட்டை வட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கன்னிகை பேருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீ ஃபுட் நிறுவனம். அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, கடல் பால் கடல் உற்பத்தி உணவு ஏற்றுமதி அப்படின்னு சொல்றாங்க. இறால் அதை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யற ஒரு தனியார் நிறுவனம். இந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட வட மாநிலத்து பெண்கள் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பெண்கள் கால வரையற்று 3 ஷிஃப்ட்டுமே செய்யறாங்க. குறைந்தபட்ச ஊதியத்தை கூட கணக்குல எடுக்காம தான் அவங்களுக்கு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 17 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களையும் வேலையெல்லாம் அமர்த்துறது சட்ட ரீதியாவே அது குற்றம். அதுவுமே அங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அமோனியம் கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த கசிவு ஏற்படுறப்ப பகல் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மேல தூங்கிக்கிட்டு இருந்த பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் அந்த அமோனியம் வாயுவால பாதிக்கப்பட்டு மயக்கம் ஏற்பட்டு மூக்குல வாயில ரத்தம் கசியவே உடனடியா அவங்கள வேல்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க ஒரு 63 பேரும் 19 பேர் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இதுல வேல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 10 பேருக்கு மேற்பட்ட பெண்கள் மேல் சிகிச்சைக்கு ரொம்பவும் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படி சொல்லிட்டு மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க தொடர். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருவெற்றியூர்ல தொழில்துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இங்க முறை இல்லாம நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் தொடுத்து அந்த கேஸ் திருவள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற கன்னிகை பேர்ல கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கேயுமே பாத்தீங்கன்னா 2025லயே என்ன ஆயிருக்குன்னா, அந்த அமோனியம் கசிவு இரவு நேரங்கள்ல வர்றதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த வாழக்கூடிய மக்களுக்கு திடீர்னு மயக்கம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமா எதிர்த்து இங்க இருக்க கூடாது, இத இந்த கம்பெனி மூடுங்க, இதனால எங்க ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவங்க அதை மூடுறதுக்கான வேலையை போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரையும் மூடவும் இல்ல. இந்த கசிவு கண்ட்ரோல் பண்றதுக்கான எதையும் இந்த அரசு பண்ணவும் இல்ல. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு
அதன் மேலாளர் பிளஸ் வந்து உரிமையாளர் 2 பேரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, வட மாநிலத்தில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு பிளஸ் அவங்க வந்து அவங்களுடைய தரவுகள் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றப்ப அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தரவுகள் தான் நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஆனா அதை முறையா பயன்படுத்துறாங்கன்னா அது இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த அரசும் இந்த தொழில்துறை அதிகாரிகளும் கூட இதுல கவனம் செலுத்தி இந்த மாதிரி அமோனியம் கசிவு வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வருமுன் காப்பும்ன்ற மாதிரி அதை வந்து கசிவு ஏற்படாத வண்ணம் வந்து அதை பார்த்துருக்கணும். அதே மாதிரி முறைப்படுத்தி இருக்கணும். இதைதான் வந்து நம்ம தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துல போய் நிக்கும் போது கூட அவங்கள வெளியில கொண்டு வரப்ப அதை நம்மளால பார்க்கவே முடியல. மூக்கு லிப்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரத்தமா வழியிற மாதிரி பொங்கிட்டு அப்படி எப்படி சொல்றது, நெருப்புல பட்டா ஒரு மாதிரி ஆயிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இதோட தான் நம்ம பாக்குறோம். பார்க்கவே சகிக்க முடியாத அளவுல அங்கிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. எல்லா அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து அந்த வேல்ஸ் மருத்துவமனையில குவிஞ்சிருந்தாங்க. தாவேகா எம்எல்ஏ, அது இல்லாம மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, வரதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறத விட்டுட்டு வந்த பிறகு இப்ப இத்தனை உயிர்கள் வந்து கிட்டத்தட்ட 65 உயிர்கள் வந்து கவலைக்கிடமா இருக்கு. அதுக்கான உத்தரவாதம் நமக்கு கிடையாது. இப்பவே வந்து ஊடகங்கள் வந்து 7 பேர் இறந்துட்டுதான் ஒரு தகவல். அதிகாரப்பூர்வமா நமக்கு வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில ஒருத்தரும் வேல்ஸ் மருத்துவமனையில ஒரு பெண்ணும் 2 பெண்கள் வந்து அதிகாரப்பூர்வமா இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. நாங்க அங்க களத்துல இருக்கிறப்போ அங்கிருந்து வெளியில கொண்டு போன பெண்களுடைய நிலை பார்த்தா எங்களுக்குமே இவங்க இறந்துட்டு தான் கூட்டிட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற வண்ணம் இருந்துச்சு. ஏன்னா எந்த அசைவும் கிடையாது. அவசரமா அவங்கள ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தள்ளிட்டு போறாங்க. அப்பவுமே கூட அவங்க கிட்ட எந்த ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி எந்த இதுவும் இல்ல. அசையாம இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்கிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்ப அவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவங்கள அது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றதான். நாங்க அங்கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட கூட கேட்டப்போ இவங்க வந்து பாசிபிளா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவங்க வந்து ஒரு சிலர் பாசிபிள், ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிதான் தகவல் வந்துச்சு. அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, பாதுகாப்பு அதை முறைப்படுத்துங்க. தொழில்துறை அதிகாரிகள் வெறும் பேருக்கு இல்லாம பாதுகாக்கிறவங்களா இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் மீது நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்த போதிலும் தொழில் செய்யற வேலைக்கு, அதுவும் அந்த மாநிலத்துல வேலை கிடைக்காம இங்க வந்து செய்யற பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அவங்க தங்குற இடத்துல ஆய்வு பண்ணிருக்கணும். அந்த அம்மோனியம் கசியாம இருக்காதவனும் அதை வந்து அடிக்கடி செக் பண்ணிருக்கணும். இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா தினமும் கூட செக் பண்ணலாம்ல. காலையில செக் பண்ணி இது பாதுகாப்பா இருக்கு அப்படின்றத உத்தரவாதப்படுத்திருக்கணும். இந்த உயிர்களுக்கு உத்தரவாதமே இல்லாம போயிருக்கு அப்படின்றத நாங்க வந்து வன்மையா வந்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப அதிகாரப்பூர்வமா தகவல் இப்ப என்ன வெளியிருக்குன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து 9 பேர் பள்ளிங்கிறது உறுதியா இருக்கு, செய்திகள் வந்துருச்சு. ஆனா மீறி 72 பேர் கணக்கு என்னமோ சொல்றாங்க. நீங்க 65 பேர் சொல்றீங்க. 72 பேர்ல 9 பேர் பள்ளிங்கிறது உறுதியாச்சு. அங்க வந்து அமைச்சர் ராஜ்மோகன் வந்திருக்காரு, அருண்ராஜ் வந்திருக்காங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து உயர்நிலை சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க. இப்ப அரசோட அணுகுமுறை இதுல ஸ்பீடா இருக்கா, ட்ரீட்மெண்ட் சரியா போயிட்டு இருக்கா? இப்ப நீங்க சொன்ன தகவலை பார்த்தா மூக்குள்ள ரத்தம் வருதுன்னு சொல்றீங்க, ஆனா போகும்போது அசைவு இல்லைங்கிறதையும் சொல்றீங்க. ஒருவேளை மூடி மறைக்கிறார்களா, வேற என்ன தகவல் இருக்கு? அதாவது ரத்தம் கசியில ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்பதான் ரத்தம் கசிஞ்சிருக்கு. அந்த எமர்ஜென்சி வார்டுல இருந்து வெளியில கொண்டு வரப்ப மூக்கும் லிப்ஸும் வந்து ரொம்ப ரெட்டா இருக்கு. அதாவது ரத்தம் கசியில, பட் ரத்தம் இருக்க மாதிரி ரெட்டா இருக்கு. அவங்களோட அசைவு எதுவும் இல்ல. எமர்ஜென்சி தள்ளிட்டு போறாங்க வேகமா. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நாங்க அங்க இருக்கிறப்பவே ஒரு 10 பேருக்கு மேற்பட்ட பெண்களை வந்து ஆம்புலன்ஸ்ல உடனடியா ஸ்டான்லிக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட்டு போன பிறகுதான் இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தகவல் வருது. அப்ப அந்த போன அத்தனை பேருக்கும் உத்தரவாதம் இல்லைன்றதா நம்மளோட கெஸிங். ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் அவங்களுக்கு, நமக்கு வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. இவ்வளோ ஒரு கொடுமையா இருக்க மாதிரி இருந்துச்சு. உள்ள இருக்கிறவங்களோட நிலைமை. நாங்க மாத சங்கத்துல இருந்து வந்திருக்கோம், உள்ள அனுமதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், உள்ள வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கிறதுனால பாப்பீங்கன்னு சொன்னாங்க. நாங்க வெளியில இருக்கிறப்பதான் இத்தனை பேரையுமே வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க அப்படின்றது. இல்ல, விதிமுறைகள் வந்து சரியா கடைபிடிக்கப்பட்டிருக்கா? நீங்க சொல்லும் போது ஆல்ரெடி அங்க வந்து பிரச்சனை இருக்குன்றத சொல்றீங்க. விதிமுறைகள் அந்த கம்பெனிகள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா? தொழிலாளர் நல சட்டங்கள்ல அங்க வந்து உண்மையிலேயே அமல்ல இருக்கா? அதெல்லாம் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு?
அங்க தொழிலாளர் நல சட்டங்கள் எதுவுமே நடைமுறையில இல்ல. ஏன்னா 17 வயசுக்குள்ள இருக்கிற சிறார்களை வேலையில அமர்த்த கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா 17 வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் அங்க வேலை செய்யறாங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் வேலையை உத்தரவாதப்படுத்தணும். அங்க 3 ஷிப்ட் தராங்க, அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஷிப்டுக்கு 8 மணி நேரத்துக்கு இவ்வளவு கூலின்றதை உத்தரவாதப்படுத்தல. குறைஞ்ச கூலியை கூட அவங்க வந்து இதுதான் அவங்களோட கூலின்னு உறுதியா சொல்லாம அவங்கள 3 ஷிப்டும் வேலை வாங்குற வேலையை வந்து அந்த நிறுவனம் பண்ணிருக்கு. அது இல்லாம அது பாதுகாப்பற்ற நிறுவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை ஆய்வாளர்களே முன்னாடி அதை ஆய்வு பண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போட்டு திருவள்ளூர்ல நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ். கேஸ் போய்கிட்டு இருக்கலாங்க. அந்த கேஸ் வழக்கு நிலுவையில் இருக்காது. அது நிலுவையில தான் இருக்கு, இன்னும் முடியல. ஓகே, இப்ப அமைச்சர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் போதுமானதா இருக்கா? உண்மையிலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ஏன்னா அமைச்சர்கள் வந்து நாங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம், சிஎம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அமைச்சர் கலெக்டர் வந்தாங்க, இப்ப அருண்ராஜ் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பேட்டி என்ன சொல்றாருனாக்க அங்க வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது உண்மையா? அது ஆக்சிடென்ட்னா நம்ம என்ன முறையா அதை முறைப்படுத்தணுமோ அதை பண்ணாம இது மாதிரி நடந்தா இது ஆக்சிடென்ட் ஒரே வார்த்தையில முடிக்கிறது சரியில்லை அப்படின்றதா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க, பேசுறாங்க, என்ன கண்டிஷன் இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கிறாங்களே ஒழிய அவங்களால என்ன பண்ண முடியும்? டாக்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க என்ன நடந்திருக்கு, என்ன இப்போ என்ன கண்டிஷன் இருக்கு, எத்தனை பேரை காப்பாற்ற முடியும், அதெல்லாம் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. பாதுகாப்பு பலப்படுத்தி சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா எடுங்கன்றதையும் சொல்றாங்க. ஆனா அது அவங்க இது அமோனியம் வந்து உள்ள சுவாசிச்சாங்க, ஆல்ரெடி உள்ள சுவாசிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ அதுல இருந்து காப்பாத்தணும்னா உள்ள ஃபுல்லா ரணமாயிட்டு இருக்குல்ல. இனிமே அவங்களால என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க, முடியாதவங்கள வெளியில ஏத்திட்டே இருக்காங்க, ஸ்டான்லிக்கு அனுப்பிட்டே இருக்காங்க அப்படின்றதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க வந்து பேசுறத முன்கூட்டியே வந்து நடைமுறைகள் செயல்படுத்தி இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்ப வந்து அமைச்சர்கள் பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதா. அதே மாதிரி சிஎம் இது சம்பந்தமா எதுவும் பேசின மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து தாவேகா அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் எல்லாரும் வந்துட்டு அங்க குவிஞ்சிருந்தாங்க, அவங்களுமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதான். குறிப்பா உறவினர்கள் அவங்களுடைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க உறவினர்கள்ட்ட வந்து முறையாக பதில் சொல்லப்படுதா? நிவாரணம் வேற சிஎம் அறிவிப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்ப நிவாரணம் அறிவிக்க ஆரம்பிச்சாலே இந்த பலி எண்ணிக்கை கூடுமோங்கிற ஒரு அச்ச உணர்வு இயல்பு வருது. இப்பயும் 9ங்கிற கணக்கு உறுதியாயிருச்சு. அப்ப பலி எண்ணிக்கை கூடுமோ, கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்தை நெருக்கி போகுமோ ஒரு டவுட் இருக்குது. உறவினர்கள் சரியாக அதாவது அவங்க பேச விடுறாங்களா? அவங்க உண்மையான சம்பவங்கள் போய் சேருகிறதா? இப்போ இவங்க எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒரு ஃபேமிலியில 2 பேர் அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க. அசாம், ஒரிசா, கேரளா, ஒரு 5 மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. மணிப்பூர் இங்கிருந்து வந்திருக்காங்க. அதனால இவங்க உறவினர்களுக்கு வந்து தகவல் போயிருக்குமான்றது எங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கம் எதுவும் தரல. ஆனா அதுவரையும் யாரும் வரல. இவங்களை வந்து அங்க கொண்டு போறாங்க, அங்கிருந்து மேல் சிகிச்சைக்கு கொண்டு போறாங்க. இதுவரையும் வந்து அவங்க கிட்ட இருந்தா வருவாங்க. அவங்க அவ்வளவு லாங்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தகவல் போனா கூட மேபி நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ தான் வர முடியும். இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு உடனடியா வர்றதுக்கான ஏற்பாடு இந்த அரசு செய்யுமா அப்படின்றதுலயும் நமக்கு டவுட் இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50 லட்சம் ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி நஷ்டீடு வழங்குங்க அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஓகே, இல்ல அதே நிவாரணம்னு சொல்றாங்க, ஆனா எவ்வளவு என்னங்கிறது தெரியல. அப்ப இது குறித்து அடுத்த நடவடிக்கை மாணவர் சங்கம் என்ன முடிவு இருக்கீங்க? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களா இருக்காங்க இல்லையா? ஆமா, நாங்க வந்து அவங்க அதாவது இழப்பீடு வந்து 50 லட்சம் கொடுக்கணும்னு பேசியிருக்கோம். அவங்க ஒருவேளை அப்படி தராத பட்சத்துல, முறையா இனியும் அவங்க வந்து தொடராத பட்சத்துல அதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பெண்களை திரட்டி நடத்துவோம். தொழில்துறை அதிகாரிகளையும் அந்த ஆல்ரெடி நிறுவனத்தினுடைய மேலாளரை கைது பண்ணியிருக்காங்க. அது தொடர்மாயின் அது சார்ந்த எல்லாரையும் கண்டிச்சு இயக்கங்களும் முன்னெடுப்போம். அதே மாதிரி எல்லா மாநில லெவல்லையும் அதை கொண்டு போறதுக்கான முயற்சிகளை செய்வோம். ஆல்ரெடி அந்த கம்பெனி மேல ஏகப்பட்ட புகார் இருக்குன்றீங்க, சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருக்கின்றீங்க. அப்ப அந்த கம்பெனி இழுத்து மூடுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறதா? அதற்கான முன்னெடுப்பு எதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க
அது அதாவது அந்த பக்கத்துல இருக்கிற கிராமங்களை சார்ந்து இருந்த பிரச்சனை வந்து இதுவரை வெளியில வராம இருந்துச்சு. இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல்லாம் இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால இப்ப ஜனங்களுடைய பார்வை வந்து அந்த நிறுவனத்து மேல திரும்பி இருக்கு. இப்ப இதுக்கு மேலேயும் அவங்க இந்த மாதிரி தொடர்றாங்க, தொழில்துறை அதிகாரிகள் வந்து அதுல கவனம் செலுத்தாம இருக்காங்கன்னா கண்டிப்பா மாதர் சங்கம் வந்து வன்மையான போராட்டங்களை களம் காண்போம் என்பதை சொல்லிக்கிறோம். இப்ப அந்த தொகுதியோடைய எம்எல்ஏக்கள் கட்சியோட நிர்வாகிகள் வர்றாங்களா? எதிர்கட்சிகள் உங்களை போன்ற அமைப்பாளர்கள் கூடியிருக்காங்களா? அவங்ககிட்ட முறையான பதில்கள் பரிமாறப்படுதா? அதாவது அங்க வந்து யாரையும் உள்ள அனுமதிக்கல, எல்லாரையும் வெளியில தான் அனுமதிக்கலையா? நான் போனப்போ நான் வந்து மாதர் சங்கத்தோட மாவட்ட செயலாளர் பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதை ஒட்டி நான் வந்து அங்க இருந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டும் இருந்தேன். ஆனா அதுக்கு பிறகு போனவங்க எல்லாரையும் வந்து வெளியில தான் நிப்பாட்டி இருக்காங்க. அரசு அதிகாரிகளையும் தாவேகா அமைச்சர்களையும் அவங்கள மட்டும்தான் உள்ள அனுமதிச்சிருக்காங்க அப்படின்றதுதான். மத்தவங்க யாரையும் அனுமதிக்கல, வெளியில தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அவசர சிகிச்சை போயிட்டு இருக்கு, நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், அதனால வெளியில இருங்க, அனுமதிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நீ ஒரு ஆள் தான் அங்க வந்து உள்ளபடி ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். என்ன நடக்குது என்று தெரியவில்லை, இருந்தால் நீங்க தொடர்ந்து அங்க அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன செய்தி வருது என்று பார்ப்போம். வேற விஷயங்களா இருந்தா உங்களை திரும்ப அணுகுகிறோம். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தை சொல்ல அறக்களத்துக்கு நேரம் வைக்க நன்றி தோழர். நன்றி.